பத்திரிகையில பாக்குறப்ப செய்தியை பாக்குறப்ப எல்லாரும் ஒரு சேரை போட்டு இந்த உறுப்பினர் சேர்க்கிறது எவ்வளவு பெரிய பெரிய ஒரு பாராட்டுக்கு விஷயம். அதனால்தான் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கையை வென்றான் என்று சொன்னால் இந்த மாநகரத்தில் உறுப்பினரை இந்த ராஜேந்திரன் வென்றிருக்கின்றார். ஆனா இந்த ராஜேந்திரனுக்கு அந்த ராஜேந்திரன் எந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினாரோ அந்த ராஜேந்திரன் இவர் அழைத்திருக்கின்றார். இங்க ஜிஆருங்க இருக்கின்றார். ஆகவே எவ்வளவு பொருத்தம் இது. இந்த பொருத்தம்னா சாதாரண பொருத்தமா? ஆகவே உங்களுடைய வெற்றிக்கு தளபதிகள் மட்டுமல்ல, இருக்கின்றவர்கள் எல்லாம் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆமா, அதே நேரத்தில் எங்க மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. அது எங்களுடைய உறுதுணை இருக்கு உங்களுக்கு. நான் சொல்லிதான் வரணும் இல்லை, எங்க மாவட்டத்தில் நீங்க சொன்னாலே வராங்கன்னா நம்ம வழக்கறிஞர் ஆரம்பராஜ், அறிவடைகள் பிசிசி மெம்பர் அறிவடைகள், துணைத் தலைவர் பக்கீர்சாமி வாண்டையார், நம்ம ரவி தெற்கு மாவட்டம். இல்லை, அவர் என்னுடைய பெரிய கொடுமை என்னன்னா, அவர் என் மாவட்டத்தில் இருக்காருங்க, ஆனா என்கிட்ட இல்லை. அவர் பெரிய கொடுமை இருந்தாலும் நான் விட்டு விட்டாவா, சரி நீ எங்க இருந்தாலும் வாழ்கன்ட்டான். தஞ்சாவூர் யூனியன் தஞ்சாவூர்ல இருக்கா? தொகுதி என்கிட்ட இருக்கு. இல்ல, தொகுதி என்னிட்ட இருக்கு, ஆனா உறுப்பினர் என்னிட்ட கொடுப்பா. நீ ஏதாச்சும் உறுப்பினர் சேர்த்துருந்தா கொடு, உனக்கு இதே கார்டு வரும் அப்படி என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி, ஒரே ஒரு விஷயம் தாங்க, என் வாழ்நாள்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்கவில்லை. நான் 54 ஒரு கார்டு பார்த்தேன், உறுப்பினர் கார்டு. எவ்வளவு நாள்? 1954, 57 பார்த்தேன், 60 பார்த்தேன். என்னுடைய தகப்பனர் வச்சிருந்தார், காந்தியுடைய கையெழுத்து போட்டார். அது எப்படி இருக்குன்னா அழுக்கா இருக்கும், நீங்க தண்ணியில போட்டா கரண்டு. ஆனா யாருடைய போட்டாலும் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டி உறுப்பினர் கிராமூர், இதுதான் பேர் இருக்கு. ஆனால் அண்ணன் ராஜகண்ணன் பையன் இருக்கு, இப்படியே கொண்டு போய் தள்ளி விட்டு தலையில கட்டி விட்டாங்க. தலைவரை படி இந்த ஐயரும் சொல்லிட்டாரு, ஐயரு மணிசங்கரையோ போடியா லோகநாதன் அப்படின்னு. ஆனா அன்றைக்கு கார்டு வந்தது, நல்லா செஞ்சார் தலைவர். வி.கே.சி. இளங்கோவன் மறைந்தாலும் இன்றும் கட்சிக்காரர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் என்று சொன்னால் அவரு ஒரு கார்டு போட்டார். அவர் போட்டார். அதுக்கப்புறம் திருநாகர் சென்னை வந்தார், அவரு போட்டு அவர் கார்டு போட்டார். அதுக்கு பிறகு அண்ணா அழகிரி வந்தார், அவரு போட்டு கார்டு போட்டார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக செல்வ பெருந்தகை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆண்டில் ஒரு அடையாளமாக இந்த கார்டுங்கிறது பெரிய அடையாளங்க. இந்த அடையாளங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நான் ஸ்டேட் பேங்க் டைரக்டரா இருந்தேன். நீங்க பேங்க்ல போனீங்கன்னா இதே மாதிரி கார்டு வெளியே இருக்காது, ஒரு பேப்பர்ல தான். நான் ஏர்போர்ட் போயிருக்கேன், ஏர்போர்ட்ல போய் இவ்வளவு அழகான கார்டு கிடையாது. இந்தியாவிலே ஒரு அருமையான கார்டை தந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை என்று சொன்னால் அவரை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகிறேன். அதை விட என்னன்னா, என் மாவட்டத்தில் நிறைய கொடுத்தப்பா அறிவாளிகள் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 270. இன்னும் குறைச்சல இல்லை. நான் ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லை, 4 சட்டமன்ற. நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150. இப்ப உங்க கையில கொடுக்க வந்திருக்காரு. அதே பரவலாக எங்களுடைய மாவட்டத்தில் வந்து தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இதை பார்த்ததற்கு பிறகு எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இந்த கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அசோக சக்கரவர்த்தி தான், இந்த கார்டை காட்டி இருக்கிறவங்க எல்லாரும் வேலை வாங்கிட போறீங்க. நானும் ஏன் வந்தேன்னு கேளுங்க. நான் எப்பொழுதுமே என்னுடைய கட்சியில அறிவாளர்கள் கடைசி தொகுதி எங்க திருச்சிக்கிட்ட இருக்கு, அது ஊர் என்ன ஊரு? புதுக்குடியில இருந்து பத்திரிக்கை எடுத்துட்டு வராத, வாட்ஸ்அப்ல அனுப்பு, நான் வந்துடுறேன். நீ புதுக்குடிக்கு 200 கிலோமீட்டர் வராதுப்பா, ஆனா வாட்ஸ்அப்ல வாங்கணும். அதே மாதிரி இவரும்